வணக்கம். ராம்சார் சைட்ஸ். ஸோ இந்தியாவில் இப்போ 99 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. 99 ராம்சார் சைட்ஸ் ஏப்ரல் 12 அறிவிச்சிருக்காங்க. அது ஷீகாஷில் பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேசில் இருக்கு. ஸோ ஏன் இப்போ இந்த ராம்சார் சைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ராம்சார் இது என்ன அப்படின்னா ஈரான்ல இருக்கிற ஒரு சிட்டிக்கு பேர் தான் ராம்சார். இந்த கன்வென்ஷன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரீட்டி. வெட்லேண்ட்ல சதுப்பு நிலத்துல வந்து அதிகமான ஒரு எக்கனாமிக்கலி பயோடைவர்சிட்டியா ஒரு இடம் இருக்கு, அதை பாதுகாக்கணும், அதை அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஒரு ட்ரீட்டி தான். இந்த ட்ரீட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷனுக்காக, ஓகே, அந்த கன்சர்வேஷனுக்காக பண்ணது தான், இந்த ஒரு சஸ்டைனபிள் யூஸ்க்காக பண்ணது தான் இது. மெயினாக இந்த ட்ரீட்டியோட பேர் என்ன அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் கன்வென்ஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட். ஸோ இதுதான் டெஃபினேஷன் ராம்சார் கன்வென்ஷன் கேட்டாங்கன்னா. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 நடைமுறைக்கு வந்தது. எப்போ அப்படின்னா 1975. இந்தியாவில் மொத்தம் 99 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இதுல அதிகமா எந்த மாநிலத்தில் ராம்சார் சைட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் இப்போ 99 சேர்த்து 10 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இதுலயே ஓல்டஸ்ட் எதுன்னு கேட்பாங்க நம்மள்ட்ட. சில்கா லேக் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசால. அப்போ கலிடோ நேஷனல் பார்க் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இதுதான் ஓல்டஸ்ட். இதுலயே லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். சுந்தர்பன்ஸ் வன காடுகள் இருக்கு இல்லைங்களா வெஸ்ட் பெங்கால்ல, அது கேட்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வெட்லேண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேணுகா லேக். ஓகே, ஸோ இதையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஸோ ராம்சார் சைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம இதுலேருந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்துடலாம். ஸோ ராம்சார் கன்வென்ஷன் சைட்ஸ் இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 99 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு, ஓகே, 20. ஸோ அதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ 99th ராம்சார் சைட்ஸ் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஷீகாஜில் பேர்ட் சாங்சுரி. இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நமக்கு ராம்சார் சைட்ஸோட அதாவது வேர்ல்டு வெட்லேண்ட் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2. இது 2026க்கு உண்டான தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்பாங்க. அதுலதான் வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிற இந்த தீம். ஸோ அதையும் எழுதி போட்டுறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ 2026க்கு February 2க்கான தீம், ஓகே, வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதுதான் இதோட தீம். இதையும் இதோட சேர்த்து பார்த்துப்போம். ஸோ ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ 99th எது அப்படின்னா ஷீகாஜில் பேர்ட் சாங்சுரி. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ட் சாங்சுரி. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இது எங்க இருக்கு அப்படின்னா அலிங்கன் தெஹில் எத்தாவா டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஜென்ரலா உத்தரப்பிரதேஷ்ல எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே இங்க பாட்னா பேர்ட் சாங்சுரி அதுவும் சேர்த்திருந்தாங்க. பாட்னா பேர்ட் சாங்சுரி. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. உத்தரப்பிரதேசத்துல தான் அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் 2026ல மட்டுமே இப்போ இந்த 4 மாசத்துல 3 ராம்சார் சைட்ஸ் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த பாட்னா பேர்டு சாங்சுரியும் வந்து ராம்சார் சைட்ஸ். இது 96வது. ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. சாரி, 96 கிடையாது, 98, 97வது பேர்ட் சாங்சுரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா பேர்ட் சாங்சுரி. மொத்தம் இதுல 186 ஸ்பீஷியஸ் பேர்ட்ஸ் இருக்கு. வின்டர் சீசன்ல மைக்ரேட்டிவ் பேர்டு இதுல அதிகமா இருக்கு. இதுல என்னென்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் பார் ஹெட்டட் கூஸு, கிரே லேக் கூஸ். இதெல்லாம் வந்து கூஸ்னாலே என்ன அப்படின்னு சொன்னா வாத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பர்பிள் ஹெரான், பிளாக் நெக்கடு ஸ்டோக்கு, ஸோ கேட்டல் எக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 260க்கு மேல ஸ்பீஷியஸ் இருக்கு. 260க்கும் மேல உள்ள ஸ்பீஷியஸ் இங்க பேர்ட் சாங்சுரியில இருக்கு. அது மைக்ரேட்டும் ஆகுது, அங்கேயும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ராம்சார் வெட்லேண்டா பாத்துக்குங்க. ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது ஒரு ட்ரீட்டி. ஓகே, ட்ரீட்டினா உடன்படிக்கை. இருக்கிற எல்லா சதுப்பு நிலங்கள்லயும் அந்த பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்றணும். ஓகே, அது எதனால இப்போ பயோடைவர் இந்த வெட்லேண்டு சதுப்பு நிலம் எதுக்கு யூஸ் அப்படின்னா ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுது,
பேர்ட்ஸுக்கெல்லாம் அது வந்து ஒரு ப்ரீடிங் ஒரு ஸ்டேஷனா இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டுல நடக்கிற ஒரு 30% ஆஃப் கார்பனை அது அந்த பீட்லேண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ அங்க ஏகப்பட்ட மரங்கள், அதுவும் இல்லாம வாட்டரை சுத்திகரிப்பு பண்ணுது. ஓகே, பொல்யூஷன் அப்சார்ப்ஷனா இருக்கு. ஸோ அதுக்கு மேல சுனாமியை தடுக்கிறதுக்கு இந்த வெட்லேண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இது இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆஃப் கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட். இதுதான் இந்த ராம்சார்ங்கிறது ஈரான்ல இருக்கு, ஈரான் சிட்டி. ஓகே, ராம்சார்ங்கிறது ஈரான் சிட்டியில இருக்கு. அதனாலதான் இந்த ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1971 கொண்டு வந்தாங்க மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் வாட்டர் டே, வெட்லேண்ட் வாட்டர் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2. இந்த வருஷம் அதுக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல எத்தனை கொலாபரேஷன்ல இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்பாங்க. ஸோ இந்த ராம்சார் வெட்லேண்ட் கன்சர்வேஷனோட இந்த ட்ரீட்டியோட எத்தனை கன்சர்வேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 6 கன்சர்வேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல், அதுக்கப்புறம் வெட்லேண்ட் இன்டர்நேஷனல், இவங்க இப்போ இன்டர்நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், இன்டர்நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், WWF இன்டர்நேஷனல், அப்புறம் வேர்ல்டு ஃபவுல் அண்ட் வெட்லேண்ட் ட்ரஸ்ட். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ இது அப்படியே நீங்க மெயின்ஸ்லயும் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 பில்லர்ஸ் யாருன்னா டெசிக்னேட்டட் சூட்டபிள் வெட்லேண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக வேர்ல்டு லெவலில் இருக்கிறது, இன்டர்நேஷனலி டிரான்ஸ்பவுண்டரி வெட்லேண்டு. ஸோ இவங்கெல்லாம் இதுக்கு உண்டான 3 பவுண்டரிஸ். மொத்தம் நமக்கு இந்தியாவில் 99 ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். இதுல ஓல்டஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சுந்தர்பன்ஸ், ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னா ரேணுகா லேக்கு, அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் எது அப்படின்னா சில்கா லேக் அண்ட் கொலேடா நேஷனல் பார்க் ராஜஸ்தான். இதையும் எழுதிக்கிங்க. இது மெயினா இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெட்லேண்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் எக்காலஜிக்கல் பேலன்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹேபிடேட் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது. என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ், அங்கதான் நிறைய அழிவும் தருவாயில இருக்கிற உயிரினங்கள் அங்கதான் நிறைய காப்பாற்றப்படுது. அது மட்டும் இல்லாம ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, ஸோ புதுவிதமான தாவரங்களும் புதுவிதமான கிரீச்சர்ஸும், அதாவது பூச்சிகள் விலங்குகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அது வாழ்விடம் அதான். கிரவுண்ட் வாட்டரை அதிகமா வந்து உற்பத்தி பண்ணுது, ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத ரெகுலேட் பண்றதுமே இந்த வெட்லேண்ட்ஸ் தான். இவ்வளவு நல்லது இருக்கு. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் லோக்கல் லைவ்லிஹுட்க்கு, ஃபிஷிங் மற்றும் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது. இப்போ 2026 மட்டும் எத்தனை 3 ராம்சார் சைட்ஸ் ஆட் ஆனிச்சு. அதுதான் இது 99 ஷீகாஜில் பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் சாரிதான் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ், இது 98. பாட்னா பேர்ட் சாங்சுரி 97. இது லாஸ்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு யாருன்னா சில்கா லேக்கு மற்றும் கொலேடா நேஷனல் பார்க்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஓல்டஸ்ட் அதுதான் சொல்லியாச்சு. லார்ஜஸ்ட் எதுன்னு சொல்லியாச்சு, ஸ்மாலஸ்ட் எதுன்னு சொல்லியாச்சு. இப்போ 99, 98, 97. ஸோ சாரிதான் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். மேஜர் ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சில்கா லேக்கு ஒடிசா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பித்தர்கனிகா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இதுவும் ஒடிசால தான் இருக்கு. அப்புறம் சுல்தான்பூர் நேஷனல் பார்க்கு ஹரியானால இருக்கு. இதெல்லாம் வந்து மேஜர் சைட்ஸ். அப்புறம் கொலேரு லேக் ஆந்திர பிரதேஷ், லோனார் லேக்கு மகாராஷ்டிரா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. லோக்டக் லேக்கு மணிப்பூர், அப்புறம் கொலேடா கானா நேஷனல் பார்க்கு ராஜஸ்தான், இதுவும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ராம்சார் சைட்ஸ் இன் தமிழ்நாடு அதிகமான இப்ப 28 ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரியில எல்லாத்துலயும் சேர்த்து எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னா மொத்தம் 99. அதுல 20 ராம்சார் சைட்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற ராம்சார் சைட்ஸ். அந்த லிஸ்ட் என்னென்ன, அது வித் டிஸ்ட்ரிக்டோட என்னென்னு பாத்துருவோம். ஓகே, ஸோ அதுதான் இது. சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரி, சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரி எங்க அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ், மொத்தம் பயோஸ்பியர் ரிசர்வ் 18 இல்லைங்களா, அதுல இது ஒண்ணு. ஸோ ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில. அப்புறம்
கசிரங்குளம் பேர்ட் சாங்சுரி அதுவும் வெட்லாண்டில் இருக்கு, இதுவும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் கரைவேட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் கிரிக்கல்லி பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் கூந்தன்குளம் பேர்ட் சாங்சுரி எல்லாமே பேர்ட் சாங்சுரி தான் இதுல ராம்சார் வெட்லாண்ட்ல சேர்த்திருக்காங்க. அப்புறம் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். பள்ளிக்கரணை மாஸ் ரிசர்வ் சென்னையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பள்ளிக்கரணையில உள்ளது. அதுக்கப்புறம் பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் இதுதான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு சதுப்பு நிலம். ஸோ இதோட மட்டும் இல்லாம முத்துப்பேட்டை அதுவும் உண்டு. ஓகே, முத்துப்பேட்டை லகுன். அதுக்கப்புறம் பாயிண்ட் காலிமார் வைல்ட் லைஃப் சாங்சுரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லையா அது. ஸோ அப்புறம் சுசீந்திரம் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். உதய மார்த்தாண்டபுரம் திருவாரூர். வடுவூர் பேர்ட் சாங்சுரி அதுவும் திருவாரூர் தான். அதுக்கப்புறம் வேரந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி அது செங்கல்பட்டுல இருக்கு. ஓகே, அப்புறம் வெள்ளூர் பேர்ட் சாங்சுரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் வேம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் நாஞ்சரியன் பேர்ட் சாங்சுரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு இதெல்லாம் இயர்லி வைஸ் வேணும் அப்படின்னா இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது இயர்லி வைஸா ஒரு தனி லிஸ்டே கொடுக்குறேன். இங்க பாருங்க, கழுவேலி பேர்ட் சாங்சுரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். மொத்தம் இந்த ராம்சார் சைட்ஸ்ல தமிழ்நாட்டில் அதிகமா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதையும் பார்த்துப்போம். அப்புறம் இந்த வெட்லாண்ட்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ஸ் வேணும் இல்லையா. அதான் மெயின் திங் என்ன அப்படின்னா அப்சார்பன் பொல்யூட்டன்ஸ். ஸோ இந்த ஆற்று படுகையெல்லாம் ஆறுலலாம் நிறைய பொல்யூட்டன் ஏறுது, அது எல்லாமே அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் இது கடல்ல அந்த பொல்யூஷனை கலக்க விடுறதில்ல, அதனால இது அப்சார்பு பொல்யூட்டன்ஸ். அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஃப்ளட் எல்லாம் போனுச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்றதும் இதுதான். அது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ட் கோஸ்டல் லைன்ஸ், அப்புறம் மிட்டிகேட் ஃப்ளட்ஸ், அப்புறம் டிசாஸ்டர் சுனாமி போன்ற இதெல்லாம் வந்து அந்த தாக்குதல் அதிகமா இருக்கிறத தடுக்கிறதே இந்த வெட்லாண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் வைட்டல் சோர்ஸ் ஆஃப் ஃபுட், ரா மெட்டீரியல்ஸ், ஜெனட்டிக் ரிசோர்ஸ், மெடிசினுக்காக, ஹைட்ரோ பவருக்காக எதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெட்லாண்ட்ஸ். ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதுல இருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 1 பில்லியன் பீப்புள் டிபெண்ட் ஆன் தம் 40% ஆஃப் வேர்ல்டு ஸ்பீசியஸ். ஸோ 1 பில்லியன் பீப்புள் இந்த வெட்லாண்ட்ஸை நம்பி இருக்கிறாங்க. 40% ஆஃப் உலகத்தில் இருக்கிற 40% ஆஃப் ஸ்பீசியஸ் எதை நம்பி இருக்குன்னா இந்த வெட்லாண்ட் சதுப்பு நிலத்தை நம்பி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்னலாம் த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டுல இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸுக்கு இதுதான் 40%, இதுதான் வந்து வாழ்வாதாரம் கொடுக்குது ஃபுட்டு. இது வந்து அட்வர்ஸ் இம்பாக்ட் என்ன கொடுக்குதுன்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் டெவலப்மெண்ட்டுக்காக இது ஏகப்பட்ட கிளைமேட் சேஞ்ச்னாலும் இது அழிவுக்கு உண்டாகுது. முன்னாடி அழிவுறது வந்து 3% அதிகமாக இருக்கு வருஷத்துக்கு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதுதான் வந்து சொல்லியிருக்கு 40% இம்பாக்ட், அட்வர்ஸ் இம்பாக்ட் தாக்கம் ஏற்பட்டிருக்கு ஃப்ளோரா அண்ட் ஃபவுனால. ஸோ இந்த யுனெஸ்கோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு 1945. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து பாரிஸ்ல இருக்கு. ஓகே, பாரிஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து பயோடைவர்சிட்டிக்காக கொண்டு வந்தது தான். ஸோ இந்த ராம்சார் சைட்ஸ் மூலியமா உங்களுக்கு 99th ராம்சார் சைட்ஸ் பார்த்தாச்சு. அந்த ஜீல் பேர்ட் சாங்சுரி, ஓகே, ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி. அதுக்கப்புறம் 98 என்னன்னு பார்த்துருக்கோம், 97. ஸோ ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஓல்டஸ்ட் எது, லார்ஜஸ்ட் எது, ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இது அனைத்துமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.